பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். God gives so many occasions. அநேக சந்தர்ப்பங்களை தருகிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களில் தவற விட்டுருவோம். ஆனால் தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சரி, திருவசனத்தை கட்டாய ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். காரணம், இயேசு சொன்னதும் அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே. உடனே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கட்டளை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது மிக மிக அவசியம். காரணம், ஒரு காலம் வரும், நிச்சயமாக வரும். அன்றைக்கு வசனத்தை தேடினா கூட கிடைக்காத ஒரு காலம் வரும். அன்றைக்கு எத்தனையோ பொருட்கள் தேடி பாருங்க, கிடைக்காது. ஒரு காலத்தில் ரேடியோன்னா ஒரு 15-20 மாடல் பிலிப்ஸில் போனீங்கன்னா காமிப்பாங்க. இந்த ரேடியோ வேணுமா, அந்த ரேடியோ வேணுமா, கரண்ட்டில் வேணுமா, எலிமினேட்டர் அட்டாச்சாக வேணுமா, அல்லது கரண்ட்டு ஏசி டிசியோட சேர்ந்தது வேணுமா, இப்படிலாம் காமிப்பாங்க. இப்போ நீங்கள் பிலிப்ஸ் ரேடியோன்னு போட்டிருக்கும் போர்டு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரேடியோவா, அது எங்கே இருக்கும்பாங்க. ஒரு காலத்தில் ப்ளூரே டிவிடி பிளேயர்கள் இருந்துச்சு. இன்றைக்கி எந்த வீட்டில் போய் தேடினாலும் டிவிடி பிளேயரோ ப்ளூரேயோ இருக்காது. ஏன்னா இப்படிப்பட்ட அற்பமான பொருட்களே காணாமல் போகுது. தேவன வசனம் விலையேற பெற்றது, அது கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையினால்தான் காலம் இருக்கும்போதே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேசப் போகிறேன். ஏன்னா ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசினார். அநேக நேரம் அங்கலாய்த்தார். அவருடைய ஊர் நான் போனதில்லை. உசிலம்பட்டி என்கிற கிராமத்திலிருந்து வத்தராயிருப்பு என்கிற பகுதிக்கு போகிற வழியில் தர்மராஜபுரமா அவருடைய பேர், ஊர் பேர். ஏன்னா நான் ஊர் பேர் பெரும்பாலும் சொல்கிறதில்ல. ஏன்னா அவர் பேரை சொல்லாதனால அந்த ஊர் பேரை மட்டும் நான் சொல்கிறேன். தர்மராஜபுரமா. அங்கே ஒரு பார்வையற்றவர், ஒரு 48-50 வயது இருக்கும். அவர் சொன்னார், என் காலம் இப்படியே கடந்து போயிருமா ஐயா, எனக்கும் ஒரு நாள் வருமா, என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வருமா, வீடு உண்டு, சாப்பாட்டு இடம் உண்டு, கழிப்பறை உண்டு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து வருகிறேன். எத்தனையோ பேர் என்னை போல பார்வையற்ற மக்கள் எவ்வளவோ கல்வி படித்திருக்கிறாங்க, எவ்வளவோ உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, எப்பா அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல. ஏன்னா இடையில் நான் பார்வை போனதுனால ஒரு இடமும் என்னால் போக முடியாமல் நான் தவிக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வருமா? எனக்கு சொல்லுங்க. நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு நாள் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்துக்கோங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தாய்மார் ஏங்குகிறார்கள். என் பிள்ளைக்கும் ஒரு நாள் வாழ் வருமா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல துணை அமையுமா. எனக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, ஒரு நல்ல பெண் கிடைக்க சிவம் பண்ணுங்க. வயசு 35, 36, 29, 30 இப்படியெல்லாம் அநேகர் சொல்கிறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், சிலர்லாம் கேட்குறீங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது வந்துடுமா அப்படிங்கிறீங்க. சந்தேகப்படாதீங்க. வேதம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அலைகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான்.
இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலை நிற்பதில்லை. ஆகையினாலே சந்தேகப்படாம விசுவாசிங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே அநேகருடைய ஏக்கத்திற்கு பதிலாக, ஏன்னா எத்தனையோ பேர் ஏங்கியிருக்காங்க. இன்றைக்கி வியாதி படுக்கிற இருக்கிறவங்க ஏங்குவீங்க, நான் திரும்ப எழுந்து நடப்பேனா? அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, படுத்த படுக்கையிலே இருக்கு ஐயா, காலெல்லாம் வீங்கி போச்சு, 2 காலும் வீங்கி இருக்கு, எனக்கு திரும்ப எழுந்து தரையில் கால் ஊண்டுவனா? நான் இந்த கட்டில் தான் என் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டீங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் ஒரு காலத்தில் 2 கண்ணு போன உடனே வீட்டு திண்ணையும் சாப்பிட்ற இடமும் ஏதோ கொஞ்ச நேரம் அந்த வாசற்படியும் தான் எனக்கும் இருந்தது. ஒரு நாள் கர்த்தர் என் வாழ்வை மாற்றியது உண்மையானால் உங்களுடைய வாழ்வையும் மாற்றுவார். இந்த நாளில் உங்களோடு நான் பேசுவதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? எரேமியா 33:14. எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? திருக்கரத்தால் தாங்கியம்மை திரு சித்தம்போ நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கியம்மை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வரைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வரைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கியம்மை திரு சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வரைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. சொல்லுங்க, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கியம்மை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வரைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வரைந்திடுமே.
தான் எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் படுக்கையில் படுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே முடங்கிக் கொண்டு ஒரு சந்தோஷம் இல்லையே, எனக்கு ஒரு மாற்றம் இல்லையே, என் நாட்கள் இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, எங்கெங்கோ எந்தெந்த கிராமத்திலே எந்தெந்த மூலையில எந்தெந்த வீட்டிலையோ இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், சொந்தங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சொந்தங்கள் இருந்தும் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆறுதலின் வார்த்தை நிச்சயமாய் உண்டு. அதைத்தான் இப்போ வாசிக்க போகிறோம். 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு டாக்டர் சொன்னா நம்புறீங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க சரியாயிரும். நான் மருத்துவரை குற்றம் சாட்டவில்லை. they are highly educated, not only that, well known of disease. வியாதிகளை குறித்தவர்களுக்கு நல்லா தெரியும். நல்லா படித்தவங்க தங்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை வைத்து மேக்சிமம் எவ்வளவு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கத்தான் செய்கிறாங்க. கொடுக்கும்போது சொல்லுவாங்க, மாத்திரை மட்டும் தவறாமல் போடுங்க நல்லாயிரும் அப்படிமா. உடனே நாம் என்ன செய்வோம்? சரின்னு ஒத்துக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னால் ஒத்துக்கிறோமா? இன்றைக்கி எத்தனை பேர் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு மருத்துவர்கிட்ட மாற்றி மாற்றி போய் பார்த்து மருந்துகளை மாற்றி மாற்றி எழுதி கொடுத்து உங்கள் நோய் தீர்ந்துருக்கா? கடைசியில் டாக்டர் என்ன சொல்லுவாங்க? வாட் we can do, we will try to do. We will try as much as possible. நாம் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்தோம், என்ன முயற்சி செய்யக்கூடுமோ எல்லாத்தையும் செய்தோம். பட் டிபெண்ட் அப்பான் காட் அட் லாஸ்ட். கடைசியில் எழுதுவாங்க, தேவனை சார்ந்திருக்கும்பாங்க, இறைவன் தான் நம்பிக்கைம்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் நம்மை உண்டாக்கினவர், நம்முடைய காரியங்களெல்லாம் அறிந்தவர். எப்படி பிரதர் நம்மளை உண்டாக்குனவருங்கிறீங்க? யோபு சொல்றாரு பாருங்க, 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து மிக தெளிவாக வாசிக்க கேட்போம். ஏன்னா மிக அழகாக யோபு எழுதியிருக்கிறார். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி இருந்தும். ஏன்னா நாம கூட பாடுறோம், என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே சொல்லுங்க, என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த பரிசுத்த ரப்பர் பெயரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனைகள் ஜெயம் நமக்களிப்பார், பலவித நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனைகள் ஜெயம் நமக்களிப்பார், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துர்கமும் பலனபதி என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன்
அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உண்டாக்கினவர் சொல்றார். படிச்சுட்டு வந்தால் மருத்துவர் சொன்னால் அப்படியே கேட்போம். மாத்திரையை சாப்பிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சாப்பிடும் முன்னாடி சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு சாப்பிடுங்க, எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் நம்முடைய நலனுக்கு தான். ஏன்னா கொஞ்சம் ஹெவி டோஸாக இருந்தால் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட உன்னை போட சொல்கிறாங்க. எல்லா மாத்திரையும் கொடுத்து அவங்க சொன்னாங்க சாப்பிடுங்க போயிடும். ஆனால் நாம் நம்புவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நாட்கள் வரும். யார் யார் ஏக்கத்தோட, கண்ணீரோட, கவலையோட, மனபாரத்தோட, நிம்மதி இல்லாமல் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை எனக்கும் அதுதான். இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். சொல்றவர் யாரு? கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் யாரு? நம்மை உண்டாக்கினவர். இன்னைக்கு ஒரு வாகனம் இருக்கு, ஒரு ஹீரோ ஹோண்டாவோ அல்லது பஜாஜோ, காராக இருந்தால் மாருதியோ ஹோண்டாயோ அல்லது இன்னைக்கு சொல்கிறாங்களே கியா, கொரியன் கொலாபரேஷன், எதுவாக இருக்கட்டும், உண்டாக்கின அந்த கம்பெனிக்கு போனால் சொல்லுவீங்க கம்பெனி சர்வீஸ் தான் பிரதர். எவ்வளோ க்ளீனாக இருக்குது. லோக்கலில் கொடுத்து பார்த்தா அது என்னமோ திருப்தி இல்லை. கம்பெனி சர்வீஸ் வச்சுருந்தா அதுக்கு ஒரு மதிப்பே இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறது நாம் பக்கத்தில் என்ன டாக்டரோ அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போவோம். இல்லை அவங்க மாறச்சுன்னா இன்னொருத்துக்கு போவோம், அது தாண்டா இன்னொரு பேர் எடுத்துக்கு போவோம், வரிசையாக போவோம். ஆனால் உண்டாக்கினவர் யார்? ஒரே ஒருத்தர் தான். அவர் எப்படி நம்மளை உண்டாக்கினாராம்? யோபு சொல்றார், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உம்முடைய கரங்கள். ஏன்னா அவருடைய கரம் தான் நம்மை உருவாக்கிற்று. எப்படி உண்டாக்கிருச்சு? ஒரு மண்ணை எடுத்து அதை பிசைஞ்சு கல்லெல்லாம் பொறுக்கி இந்த மண்ணை ஒரு மனிதன் வடிவத்தில் செஞ்சு அதுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுனாராம். ஏன்னா அவருடைய சாயலில் நம்ம படைச்சாராம். ஆதியாகமம் 1:26-7 பார்க்கிறோம், 27-26 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஏன்னா மனுஷனை பார்க்குறோம், நாம் இன்றைக்கி நினைக்கிறோம், சிலர்லாம் பார்த்து இவன்லாம் மனுஷனாங்கிறோம். நாம் நிந்திக்கிறது யாரை? தேவனை. மனுஷனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர் தான் நிந்திக்கிறோம். ஒரு குறை இருக்கிறவங்கள பார்த்து காலில் பார்த்தவர் நொண்டி போய் போகிறாங்கிறோம். நாம் அவரை சொல்லலை, அவர் வேணால் அவரை நினச்சிக்கலாம். ஆனால் உண்டாக்கினவரை நாம் பரிகசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சாயலாக உருவாக்கினார். அவர் எப்படி இருப்பாரோ அதே போல தான். அதனால தான் அவருக்கு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது, கடுமுள் முடி சிரசில் சூடப்பட்டது, கந்தையும் நிந்தையும் வேதனையெல்லாம் சகித்தார், சொந்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தினார். மறந்துடாதீங்க, அவரை பார்க்கணும் வேற சாயல் கிடையாது. பார்க்கவே பயமாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அவர் பயங்கரமான தேவன், அற்புதத்தில் பயங்கரமானவர், அதிசயம் செய்கிறதில் பயங்கரமானவர். நம்மை நேசிப்பதில் அளவு கிடையாது. அன்புக்கு அவரை விட ஈடு என சொல்ல முடியாது. ஆனால் அவர் வேற ஏதோ ஒரு இமேஜை பார்த்து படைக்கலை. நம்முடைய ஷேப் எதுன்னா தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல். அவர் எப்படி இருந்தாரோ தன்னை போல உருவாக்கினார். அதனால தான் இங்கே மலத்தில் சொல்லும்போது கூட சொன்னார், தன்னை போல பிறனை நேசி. தன்னை போல பிறனை என்ன செய்யணும்? நேசிக்கணும். பேதுருவை பார்த்து யோவான் 21:15-16-17 3 தடவை கேட்கிறார், இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அவன் சொன்னா,
ஆண்டவரே நீர் அறிவீர்னா. திரும்பவும் கேட்குறாரு, என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சாயல்ல படைத்தார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்புறீங்களா? இதோ நாட்கள் வரும், உன் வேதனை நீங்கும் நாட்கள், ஆமென். உன் கண்ணீர் நீங்கும் நாட்கள், ஆமென். உன் கவலை மாறும் நாட்கள், உன் கலக்கம் தீரும் நாட்கள், உனக்கு ஒரு விடுதலை பெறும் நாட்கள் நிச்சயமா வரும். அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை உண்டாக்கினவர் சொல்றார். ஏன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. மனம் மாறுவதற்கு மனுப்புத்திரன் கிடையாது. சொல்லிட்டு செய்யாம இருக்கிறவர் அல்ல. வசனித்த வார்த்தையை கட்டாயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. சிலர்லாம் சந்தோஷப்படுறீங்க, சிலர் ஆச்சரியப்படுறீங்க. கர்த்தர் யாரையும் மேன்மைப்படுத்துவார். அவர் பேதைகளை ஞானியாக்குவார். பைத்தியங்களை தான் அவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா 2 கண்ணு தெரியாத மனுஷனை பார்த்து இயேசு சொன்னது அதுதான், இவன் இப்படி இருப்பது என்னுடைய நாமம் மகிமைப்பட்டே ஆக வேண்டும், அதற்குத்தான் இப்படி பிறந்தான் என்று சொல்லியிருக்கிறார். தெய்வத்தினுடைய நோக்கம் நமக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏன் படைச்சு இருந்தான் கேட்டேன். ஏன் இப்படி கண்ணு தெரியாமல் என்னை படைச்சிங்க? இந்த வீட்டுக்குள்ளேயும் திண்ணையும் இந்த வாசலும் இதுதான் என் வாழ்க்கையானே. அப்போ எனக்கு தெரியாது எதுக்காக என்னை உண்டாக்கினான்னு எனக்கு தெரியாது, ஏன் வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆச்சரியமாக, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக தேவன் ஆசீர்வதித்தது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதித்தே தீர்வார். இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், எங்கள் சபைக்காக ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? 2 இடத்துல சபை இருந்தாலும் 2மே பார்வையற்ற மக்கள் நிரம்பி வழிகிற சபை. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் சிவகங்கையிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், மறந்து போச்சு. அவங்க வந்து அன்னைக்கு சாட்சி சொன்ன உடனே தான் திரும்பவும் இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்வளவு பார்வையற்றவங்க வருவாங்களா? 120 பேருக்கு வேலை உட்காந்துருந்தாங்க. ஐயோ, நாங்கள் 100 சாப்பாடு தானே சொல்லியிருந்தோம். நாங்கள் பரவாயில்ல, இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இல்லாதவங்க நாங்கள் பார்த்துக்குறோம், தைரியமாக உட்காருங்க. எனக்கு அன்பானவர்களே, வாரந்தோறும் உங்களை சாப்பிட வச்சுட்டு அனுப்புகிறோம். திருநெல்வேலியெல்லாம் வேனில் வச்சு கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு விடணும். ஏன்னா கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, கண்ணு தெரியாதவங்க, அவங்களால தனியாக வந்து சேர முடியாது, அதனால் கூட்டிகிட்டு வரோம். இல்லாட்டா அவங்களே வந்துடுவாங்க. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இதற்கென்று உதவலாம். கட்டுமான பணி, எத்தனையோ பணி பாதியில் இருக்குது, இன்னொரு அறை கட்டணும், முடியலை. ஏன்னா திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூடிக்கிட்டே வரதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. மொட்டை மாடியில் தகரம் போட்டிருக்கு, அதில் படுக்க சொல்கிறேன். இருந்தாலும் அதில் வெயில் காலத்தில் இருக்க முடியாது. இன்னொரு அறை எப்படியாவது கட்டணும்.
கர்த்தர் அதற்கென்று கட்டுமான பணி கொடுக்கணும். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒன்று 4000 ரூபா வேணும். ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. ஒரு பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதற்கென்று எப்போதும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டை வச்சுருக்கணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். 2லேயும் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், என்னிடத்தில் கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள சொல்லணும். ஒருவேளை அவசரமாக இருக்குது அப்படின்னா தப்பே கிடையாது. ஏன்னா எக்ஸம்ஷன் என்று ஒரு வார்த்தை உண்டு. எதுக்குமே எக்ஸம்டட் ஃப்ரம் தட் என்று சொல்லுவாங்க. இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டதுன்னு. ஒரு டெலிவரி கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒருவேளை திடீர்னு நல்லா இருந்தவர் ஐசி வார்டில் வச்சுருக்கீங்க, ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் திடீர்னு அவருக்கு நைட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். மற்றபடிக்கு நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நானும் ஏதோ ரெக்கார்டிங்லேயோ அல்லது ஆராதனையிலோ இருந்தால் தான் எடுக்க மாட்டேன். மீதி நேரம் கட்டாயம் எடுத்து ஜெயிப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வமே, நீர் சொன்ன வார்த்தை ஒன்றையும் நிறைவேற்றாமல் போவதில்லை. யார் யார் தங்கள் வீடுகளிலே படுக்கையில் இருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு எழுந்திருக்க முடியாமல் சப்பானியாய், ஊனமுற்றவர்களாய், சரீரத்தில் பாடுள்ளவர்களாய், வெளியே சொல்ல முடியாத மனவேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையின் நாளை கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.